9 வரைக்கும்னு சொன்னாங்க. நடத்தி முடிக்கப்பட்ட இந்த உத்தேச விடைக்குறிப்பு மார்ச் 13ஆம் தேதி 2025 அன்னைக்கு வெளியிட்டாங்க. ஸோ தேர்வர்கள் இதில் வந்து ஆட்சேபனை ஏதாவது தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாம் நடத்தி முடித்து 4 நாளுக்குள்ளேயே வந்து அதுக்கான ஆன்சருக்கு இது கீ கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேர்வர்களிடம் வந்து பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகள், குழுக்கள் இதெல்லாம் வந்து பரிசீலிக்கப்பட்டு இதன் அடிப்படையில் தான் தொழில்நுட்ப பிழை காரணமாக டெக்னிக்கல் எரர் தான் இதில் நடந்துச்சு. உத்தேச நாங்கள் டென்டேட்டிவாக கொடுத்ததில் வந்து அவ்வளோ எரர்ஸ் இருக்குங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதை நாங்கள் திரும்ப பெறுறோம், அதெல்லாம் ஆன்சருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் மறுபடியும் உத்தேச விடைக்குறிப்பு கொடுக்குறோம். தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் நாங்கள் சேர்த்து வெளியிடுறோம். நீங்கள் எக்ஸாம் எழுதுனதையும் சேர்த்து அதோட சேர்த்து நீங்கள் எந்த ஆன்சருக்குங்கிறதையும் நாங்கள் சேர்த்து வெளியிடுறோம். இதில் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை நீங்கள் எழுதி நீங்கள் அதை தளத்தில் குறிப்பிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் படி இப்போ முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ் படி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் உள்ள ரெஸ்பான்ஸ் நீங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லணும், இல்லை ஆட்சேபனை தெரிவித்து இல்லை இந்த ஆன்சருக்கு தப்பு, இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் போது வந்து என்னைக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா மார்ச் 27ஆம் தேதி பிற்பகல் 6 மணியிலிருந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத அப்போ சொல்லியிருக்காங்க. மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என அறிவிக்கலாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் பெரிய குளறுபடியாகி இது மாதிரி வந்து ஏற்கனவே இதுங்கிறதுங்க வந்து இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011-12 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து எக்ஸாம் வந்து எல்லோரும் எழுதி முடித்த பிறகு அந்த எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கீ டென்டேட்டிவ் இதை கொடுத்தாங்க. ஸோ அந்த டென்டேட்டிவ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் முழுக்க நிறைய எரர்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ண அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தேர்வர்கள் சரியாக எழுதலைங்கிறதுலையும் இது டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி 50%க்கும் கீழாக நிறைய பேர் வந்து அந்த மதிப்பெண்ணை எடுக்கலை. அப்படிங்கிறப்ப வந்து அந்த எக்ஸாமே வந்து மொத்த பேட்டர்ன் வந்து 0 ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டெட் எக்ஸாமினேஷன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டெட் எக்ஸாமினேஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் இப்படி ஆனதுனே இது முழு பொறுப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் எடுத்துக்கிட்டு அப்போ வந்து மறுபடியும் அதே எக்ஸாமை எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து நீங்கள் தேர்வு கட்டணம் செலுத்தாமல் அதே தேர்வை நாங்கள் மறுபடியும் நடத்தி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து மறுபடியும் எக்ஸாம் நடத்தி அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங்கும் அப்போ கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஒரு எக்ஸாம் வந்து அது ரத்தாகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமில் நிறைய பேர் பாஸ் பண்ணனாலும், அதாவது 50% கீழே இருக்கிறதுனாலும் இதனால் இந்த எக்ஸாம் வந்து பாதிக்கும். அதை எக்ஸாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்களும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏற்கனவே வந்து டிஆர்பி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாகவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகங்கிறதையும் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 27ஆம் தேதியிலேருந்து